ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாம் மலேசியாவில் இருக்கோம். மலேசியாவில் ட்ராவல் வீடியோ வரிசையாக பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம மலேசியாவில் இருக்கிற இடம் வந்து எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மலேசியா கோலாலம்பூரில் லிட்டில் இந்தியா அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கோம். லிட்டில் இந்தியா அப்படின்னா நம்மளுடைய தமிழ் மக்கள், இந்திய மக்கள் இங்கே வந்து அதிகமாக வந்து கடை வச்சுருக்காங்க. ஸோ அதனால் வந்து இதுக்கு பேர் லிட்டில் இந்தியா அப்படின்னு அமைஞ்சு போச்சு. நீங்கள் மலேசியாவில் சுற்றி பார்க்க வேண்டிய ஒரு முக்கிய இடம் தான் இந்த லிட்டில் இந்தியா. இதுக்கு பேர் இன்னொரு பேர் ஃபுல்ஃபீல்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வாங்க அப்படியே பார்க்கலாம். லிட்டில் இந்தியா அது வந்து ஸ்டார்ட் பண்ணுற இடத்துலேருந்து இருக்கும். அங்கே ஒரு தூரமாக ஒரு ஆர்ச் தெரியுது இல்லைங்களா, அங்கே இருந்து அப்படியே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இங்கே இந்த குட்டி குட்டி ஆர்ச்சாக இருக்குது பாருங்கள். இதில் இருந்து அப்படியே அந்த லாஸ்ட்டாக கடைசி வரைக்குமே வந்து உங்களுக்கு ஃபுல்லாமே லிட்டில் இந்தியா தான். நம்ம ஆளுங்க கடைகள் நிறையா இருக்குது. வாங்க அப்படியே உள்ளே போய் பார்ப்போம். பொதுவாக நீங்கள் மலேசியாவில் வந்து ட்ராவல் பண்ணி சுற்றி பார்க்க போகிறீங்க அப்படின்னா கரெக்டாக வந்து ஈவினிங் வந்து ஒரு 3 மணிக்கு மேலே உங்களுடைய ரூம் விட்டு கிளம்புங்க. நான் இதை அனைத்து வீடியோலும் சொல்கிறேன். ஏன் அப்படின்னா அப்போ தான் வந்து உங்களுக்கு டயர்டு இல்லாமல் நீங்கள் சுற்றி பார்க்க முடியும். ஸோ நம்ம மலேசியாவில் எந்தெந்த இடம்லாம் சுற்றி பார்க்குற இடம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறையா வீடியோ போட்டிருக்கோம். தொடர்ந்து எல்லா வீடியோவுமே பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹாய், ஐ எம் ஃப்ரம் இந்தியா. திஸ் இஸ் ஆல் ஸ்வீட், இந்தியன் ஸ்வீட்டா? ஓகே ஓகே ப்ரோ, தேங்க்ஸ். ஸோ இங்கே ஃபுல்லாக பாருங்கள், வெஜிடபிள் கடைகள் நிறையா இருக்குது. ஃபுல்லாக எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய தமிழ்நாட்டு காய்கறிகள் தான். கீரை வகைகள், தண்டைக்கீரை, அரைக்கீரை, ஸோ எல்லா வகையான கீரையும் வச்சுருக்காங்க. முருங்கைக்காய், ஆல் வெஜிடபிள்ஸ் நம்ம இந்தியாவிலேருந்து வருதுன்னு நினைக்கிறேன். இல்லை இங்கேயும் விலைதான் தெரியல. இங்கே வரிசையாக பூக்கடையாக இருக்குது. அப்படியே உள்ளே போய் பார்ப்போம். வணக்கம்ண்ணா. இது எப்படின்னா இப்போ பொதுவாக வந்து ஃபங்க்ஷன் வாங்கிட்டு போகிறாங்களா இல்லை நார்மலாக வீட்டுக்கு சாமி கும்பிட்றது, கல்யாணத்துக்கு, சரி, யாரையும் இறந்து போயிட்டாங்க அந்த மாதிரி. ஏன்னா இப்போ இந்த ஆர்ச்சா போட்டிருக்கு இல்லையா, இதனுடைய வரலாறு என்னென்ன அதை சொல்ல முடியும்? இது வந்து லிட்டில் இந்தியா. சரி, லிட்டில் இந்தியானா அந்த இந்தியாவோட கலாச்சாரம் எப்படி இருக்கோ அது மாதிரி அந்த ஒரு ஃபார்மாவுக்காக அப்படி. இது எப்போ போட்டாங்க அந்த ஆர்ச்செலாம்? இது இப்போ ஒரு 10 வருஷத்துக்கு 10 வருஷம் அந்த இந்தியா கேட்ட ஒன்று ஃப்ரெண்டில் இருக்குல்ல. ஆமாம், அது மன்மோகன் சிங் தான் வச்சு திறந்து வந்தார். அப்படிங்களா? ஓ சரி 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 சரிண்ணா. அது இந்தியா வந்து இது பில்ஃபீலாக இருந்துச்சு. சரி, அப்போ இந்தியாவுக்குன்னு ஒரு இடம் இப்போ லிட்டில் இந்தியா ஆகுனதுனால ஓகே இந்தியாவோட ஃபார்முலா எப்படி இருக்கும், அந்த கோபுரம், அந்த போக்குவரத்து. சரி ஓகேண்ணா, நன்றிண்ணா. நீங்கள் எங்கே வந்துருக்கீங்க? நான் பரமக்குடிண்ணா. பரமக்குடியா? சரிண்ணா. ஸோ நீங்கள் வந்து பாருங்கள், பூ கூட இங்கே வந்து வாங்கிக்கலாம். நிறைய இடங்கள் நம்ம தமிழர்கள் இருக்கக்கூடிய எல்லா இடங்கள்லையுமே வந்து இந்த மாதிரி பூ கட்டி விற்கிறாங்க, கையாலே கட்டி விற்கிறாங்க, நம்ம ஊர் மாதிரியே. அப்படியே நீங்கள் இந்த இடத்துக்கு வரும்போது அப்படியே நம்ம ஊரில் இருக்கிற ஒரு ஃபீல் வரும். ஸோ இந்த லிட்டில் இந்தியாங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மன்மோகன் சிங் அவர் வந்து பிரதமராக இருக்கும்போது அந்த வந்து ஓப்பன் பண்ணி வச்சாங்க அப்படிங்கிற மாதிரி அண்ணே சொல்லியிருந்தாப்புல. இதான் நம்ம ஊர் பானிபூரி எவ்வளோண்ணே? கித்தனா பைசா? 10 பீஸ் 10 ரிங்கிட், மலேசியா ரிங்கிட் 10 ரிங்கிட். எஸ். ஸோ இதில் 10 உருண்டை வந்து 10 வெள்ளியாம் மலேசியா காசுக்கு. வெரி நைஸ், சூப்பர், டேஸ்டி, வெரி டேஸ்டி. ஓகே, திஸ் இஸ் இந்தியன் ஃபுட் in Indonesia. ஓ சரி, ஓகே, தேங்க்யூ. ஸோ நம்ம ஊர் உணவுகள் வந்து பார்த்திங்கன்னா இந்த லைனில் வந்து நிறையா கிடைக்கும். அதே போல் நம்ம ஊர் கடைகள் வந்து நிறையா இருக்குது. சாப்பாடு கடை மட்டும் இல்லைங்க, துணி கடை, பென்சி கடை அப்படின்னு சொல்லி நிறையா இருக்குது. பாருங்கள், இன்னும் நான் அடுத்தடுத்து அப்படியே காமிக்கிறேன். நிறையா கடைகள் இருக்குது. மெட்ராஸ் ஜுவல்லர்ஸ், இங்கே வருங்க, ராமராஜ் காட்டன். ஸோ ராமராஜ் காட்டன் இங்கே நிறைய ஷோரூம் இருக்குது. இது ஒன்று பார்த்துருக்கோம் இப்போதைக்கு. அசோகன் ஸ்டோர். அக்கா தமிழ் தெரியுமா? தமிழ் தானா? சரி. இதெல்லாம் எப்படிக்கா, நீங்கள் வீட்டில் செய்கிறீங்களா, ஊர்லேருந்து வருதுங்களா? இல்லை, இது வந்து நம்ம ஃபேக்டரி வந்து ஈப்போல இருக்கு. சரி தான் சரி. ஈப்போ கச்சாங். இது வந்து வெரி ஃபேமஸ் ஈப்போ. ஸோ மலேசியாவில் வெரி ஃபேமஸ். நீங்கள் இது வந்து ஈப்போ கச்சாங். ஓ, அந்த ஈப்போங்கிற ஊர்லேருந்து. ஈப்போ கச்சாங். ஓகே. ஸோ நம்ம ஊர் மக்கள்லாம் ஊர்லேருந்து வந்தால் வாங்கிட்டு போவாங்களா இது? வாங்கிட்டு போவாங்க. ஓகேக்கா, அப்படியே நம்ம ஊர் ஸ்டைல்லே வச்சுருக்கீங்க. நல்லா காரம் இருக்கு, காரம் இல்லாமல் இருக்கு. நீங்கள் டேஸ்ட் கூட பண்ணி பார்க்கலாம். டேஸ்ட் பண்ணி பாருங்க. இல்லைக்கா, சாப்பிடுவேன். இது உரப்பு. இருங்க. இது வந்து உரப்பு இல்லை. அது உரப்பாக இருந்தாலும் லைட்டாக இனிப்பாக தெரியுது. அது அப்படிதான் இருக்கும். அப்படிதான் இருக்கும். இது வந்து நம்ம மசாலா டீ சொந்தமாக வீட்டில் இடிச்சு செய்யறது. பனக்கற்கண்டு பாய்க்கிறது. ஓ, பனக்கற்கண்டு போட்டு பண்ணுறீங்க. ஆமாம், சூப்பர் சார். ரோஸ் இப்போ கச்சாங் ரிஃபிலே ஃபேமஸான டீ, ஃபேமஸான கச்சாங் புட்டே. ஓகே, ஒரிஜினல். ஸோ நீங்கள் வந்து இங்கே வந்தீங்க அப்படின்னா அக்கா கிட்ட வந்து இதெல்லாம் வந்து வாங்கிட்டு போங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நம்ம ஊர் ஸ்டைலை விட இன்னும் சூப்பராக இருக்குது.
எல்லாம் டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப நன்றிக்கா. ஓகேக்கா, தேங்க்யூ. கடை பார்த்துக்குங்க. ஓகேக்கா. மல்லிகா ஃபேமிலி மார்ட். இல்லை ஊர்லேருந்து வருதானே செருப்பு? ஓகேண்ணே. எவ்வளோண்ணே இங்கே? செருப்பு தகுந்த மாதிரி இருக்கும். இப்போ இது எவ்வளோண்ணே? 339 ரூபா போட்டிருக்கு ஊர் காசு. 29 வெளி 30 வெளி வருது. ஓகேண்ணா. கடைகள் இங்கே வியாபாரம்லாம் எப்படிண்ணே? நம்ம மக்கள் வர்றாங்களா, எல்லா மக்கள் வர்றாங்களா? இங்கே வந்து இப்போ இது லிட்டில் இந்தியா வந்து எல்லாமே நம்ம தமிழ் மக்கள் தான். தமிழ் மக்கள். மஜித் இந்தியா தான் வந்து மலாய்க்காரங்க. ஸோ அங்கேயும் தமிழ் மக்கள் இருக்காங்க. கலந்துருக்குது. இங்கே 100% தமிழ் 100% தமிழ் ஆளுங்க தான். நம்ம ஊர் ஆட்கள் வருவாங்க, இங்கே உள்ள மக்களும் இருக்காங்க. இங்கே மக்கள் எல்லாம் டூரிஸ்ட் தான் அதிகமாக வருவாங்க. ஓகே. இது எல்லா நாடும் வர்றாங்க. யூரோப் எல்லாமே சேர்ந்து. இது வந்து ஒரு சுற்றி பார்க்குற இடம் தான். ஆமாம். ஓகே. நல்ல பிஸ்னஸ் சென்டர். ஓகே. ஸோ ஞாயிற்றுக்கிழமை இன்னும் கூட்டமாக இருக்கும். வெள்ளி, சனி, ஞாயிறு 3 நாள் நல்லா இருக்கும். ஓகே. ரொம்ப நன்றிண்ணா. உங்கள் கடையை காமிச்சிருக்கேன். அன்னைக்கிட்ட வந்தீங்கன்னா செருப்பு வாங்கிக்கோங்க. ஓகே. ஸ்வீட்லாம் பாருங்கள், சூப்பராக இருக்குது. எல்லாம் நம்ம தமிழ்நாட்டு ஸ்வீட் தான். சூப்பராக இருக்குது பாருங்கள் பில்டிங்கு. இந்த வியூவில் நின்று நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுத்திங்கன்னா சூப்பராக இருக்கும். ராஜி சில்க் பேலஸ். ஸோ இதுவும் வந்து நம்ம தமிழருடைய கடை தான். இவ்வளோ புடவைகள், நம்ம ஊரில் இருக்கிற புடவைகள்லேருந்து நம்ம ஊர் ஆடைகள் எல்லாமே கிடைக்கும். இந்த கடைக்கு மேலே போய் அப்படியே பார்ப்போமா? இது வந்து நம்ம ஊர் புடவைகள்லாம் எல்லாமே. ஆமாம், இங்கேருந்து வரதான். அப்படியா? புடவைலாம் ஒன்று எடுத்து காமிங்கண்ணே, என்ன வேலை பார்ப்போம். அண்ணா இங்கேருந்து வந்திருக்கீங்க? பரமக்குடிண்ணே. பரமக்குடி தான், ராமநாதபுரம் தான். அப்படியா? ஆமாம். சூப்பர். என்ன யூடியூப் சேனல்ண்ணே? அஸ்ரப் விழாக்கண்ணே. அஸ்ரப் விழாக்கர். இதெல்லாம் ஊர்லேருந்து வர புடவை தானே? ஃபுல்லாக ஊர்லேருந்து வரதான். ஊர்லேருந்து தான். சேலம், சென்னை, பெங்களூர், அந்த மாதிரி காஞ்சிபுரம், இந்த மாதிரி எல்லா இடத்துலேருந்து வருது. இங்கே உள்ள மக்கள் அதிகமாக வாங்குறாங்களா? இங்கே உள்ள தமிழ் மக்கள் ரொம்ப அதிகமாக வாங்குறாங்க. அப்புறம் வெளிநாட்டிலேருந்து வர்ற தமிழ் மக்கள், அதாவது ஃபாரினில் போய் செட்டில் ஆன தமிழ் மக்கள்லாம் வந்து வாங்கிட்டு போகிறாங்க. ஓகே. உலகத்தில் உள்ள எல்லா தமிழ் மக்கள் வந்து இங்கே வாங்கிட்டு போகிறாங்க. ஆமாம், ஊர்லேருந்து வராங்க, சில பேர் வந்து வாங்கிட்டு போகிறாங்க. சரி. கண்டிப்பாக. ஓகே. நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. ஆமாம், கடை. நீங்களாம் எந்த ஒன்று எல்லாருமே? பாண்டிச்சேரி, திருவண்ணாமலை, மதுரை. நம்ம ராமநாதபுரம். நான் முத்துப்பேட்டை. ராமநாதபுரத்தில் சின்ன கடைன்னு சொன்னால் தெரியும். சரிண்ணா. நல்லது. இப்போ பாருங்க, இது வந்து நம்ம தமிழருடைய கடை தான் இல்லையா? ஆமாம். இங்கே மலேசியா தமிழ் மக்களோட கடை. தமிழ் மக்களுடைய கடை. ஓகே. நம்ம நன்றிண்ணே. மேலே எப்படி விசிட் பண்ணிட்டு போங்க. சும்மா அப்படி ரவுண்ட் அப்படியே போகலாமா? அஸ்ரப் விழாக்கரா? ஆமாண்ணே. ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணிடுவோண்ணே. கண்டிப்பாண்ணே. ஸோ எல்லாமே நம்ம ஊர்லேருந்து இறக்குமதி பண்ண பொருட்கள் எல்லாமே வைக்கிறீங்க. சூப்பராக இருக்குல்ல? நம்ம ஊர்லேருந்து இங்கே சுற்றி பார்க்க வரும்போது இதை பார்க்குறீங்க அப்படின்னா இந்த கடைக்கு ஒரு தடவை வந்து பாருங்கள். சூப்பராக இருக்குது, எல்லாமே கலர்ஃபுல்லாக இருக்குது. ஓகேண்ணே. பாய்ண்ணா. பாய். சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிடுங்க. கண்டிப்பாக அண்ணனோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க. நம்ம ஊரில் பாண்டியன் ஹோட்டல் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இங்கே பாண்டி ஹோட்டல், ஹரி ஹவுஸ். ஸோ தமிழ் உணவு தான். அண்ணன் கூட இட்லி சாப்பிட்டுட்டு இருக்காரு பாருங்கள். இங்கே பாருங்கள், அடையார் ஆனந்த பவன். நம்ம ஊரில் இருக்கிற A2B இருக்கு இல்லையா, அதுவும் இங்கே இருக்குங்க. ஆனால் அடையார் ஆனந்த பவன் நிறைய இடங்களில் இருக்குது. எங்கெல்லாம் நம்ம இந்திய மக்கள் அதிகமாக இருக்காங்களோ அங்கெல்லாம் வந்து இந்த அடையார் ஆனந்த பவன் இருக்குது. அப்படியே உள்ளே போய் பார்ப்போமா? வணக்கம் அண்ணா. இது நம்ம ஊரில் உள்ளது தானே? அதே தானே? அதே தான். அங்கே உள்ள எல்லாமே இங்கே கிடைக்கும். ஓகேண்ணா. என்ன டீ போடுறீங்களா? ஊரில் உள்ள டீ. ஓகேண்ணா. சூப்பர்ண்ணா. எந்த ஊர்ண்ணா நீங்கள்? நான் வந்து மாயாவரம். சரிண்ணா. ஸோ நம்ம ஊரில் இருக்கிற அதே ஸ்வீட் எல்லாமே இங்கே இருக்குது. பாருங்கள், நீங்கள் லிட்டில் இந்தியா வந்தீங்க அப்படின்னா A2B இங்கேயும் இருக்குது, நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஏன்னா சாப்பிட்றதுக்கு நம்ம ஊரில் உள்ள ஐட்டங்கெல்லாம் என்னென்ன இருக்குண்ணா? இட்லி இருக்குது, தோசை இருக்குது, சப்பாத்தி இருக்குது, பூரி இருக்குது, வடை இருக்குது, ஃப்ரைட் ரைஸ் இருக்குது, நூடுல்ஸ் இருக்குது. நம்ம ஊரில் உள்ள எல்லாமே இங்கே எல்லாமே கிடைக்கும். ஓகேண்ணா. அப்படியே அதே டேஸ்ட் தான். அடையார் வந்துட்டிங்கன்னா அனைத்தும் கிடைக்கும். நடந்துருக்கு.
ஓகே நன்றிண்ணா. எங்கள் அடையாளோட ஸ்பெஷலிஸ்ட்டு. ஓகேண்ணா நன்றி. ஓகே. மலேசியாவில் எத்தனை பிராஞ்சுண்ணா இருக்குது? 3 பிரான்ச் இருக்குண்ணா. 3 பிராஞ்சு. ஓகே. அங்கே அது இன்னொரு இடம் இருந்தானே லிட்டில் அஜித் இந்தியாவில் இருக்குது. இது ஃபிலிப்பில். ஓகே. இன்னொரு வந்து கோட்டுப்பாளையம். ஓகேண்ணா நன்றிண்ணா. ஓகே. ஸோ அங்கே வந்து ஒரு ஆர்ச் தெரியுதுங்க இல்லைங்களா, அந்த ஆர்ச் தான் வந்து நம்ம மன்மோகன் சிங் பிரதமர் ஆகும்போது அவர் தான் திறந்து வச்சுருக்காப்புல. திறந்து வச்சு இதுக்கு வந்து லிட்டில் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் வச்சுட்டாங்க. அதுக்கு முன்னாடி வந்து இது ஃபுர்க்ஃபீல்டு அப்படின்ட்டு ஒரு பேர் இருந்தது. பொதுவாக இந்திய மக்கள் அதிகமாக இருக்கிறதுனால லிட்டில் இந்தியா அப்படின்ட்டு பேர் வச்சுருக்காங்க. இதுவே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு இடம் இருக்குது, அதுக்கு பேர் வந்து மஸ்ஜித் இந்தியா அப்படின்ட்டு ஒரு இடம் இருக்குது. அங்கே வந்து மலாய மக்கள் எல்லாருமே வந்து தமிழர்களும் வந்து கலந்து இருக்காங்க. அது ஒரு நாள் தனி வீடியோவாக போடுவோம், அதுவும் நீங்கள் பாருங்கள். சூப்பராக இருக்குல்ல? ஸோ அங்கே பாருங்கள், நன்றி மீண்டும் மறுகன்னு போட்டிருக்காங்க, தெரியுதா உங்களுக்கு? ஸோ இந்த ஆர்ச் தான் வந்து மன்மோகன் சிங் வந்து பிரதமர் ஆகும்போது திறந்து வச்சாப்புல அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சலாமத் டத்தாங் லிட்டில் இந்தியா, அதாவது லிட்டில் இந்தியா உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஸோ அதுதான் இங்கேருந்து வந்து இது ஒரு ஆர்ச்சு, அங்கிட்டு லாஸ்ட்டில் ஒன்று பார்த்தோம், அது ஒரு ஆர்ச்சு. ஓகே நண்பர்களே, ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் மலேசியா ட்ராவல் வர்றீங்க அப்படின்னா சுற்றி பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான இடம் இந்த லிட்டில் இந்தியா. நம்ம தமிழ் மக்கள் அதிகமாக இருக்காங்க, தமிழ் கடைகள் அதிகமாக இருக்குது, தமிழ் உணவுகள் வந்து இங்கே வந்து கிடைக்கும். கரெக்டாக நீங்கள் வந்து டைமிங் வந்து பார்த்திங்கன்னா மலேசியாவில் கோலாலம்பூரில் நீங்கள் சுற்றி பார்க்குற டைம் கரெக்டாக மாலை ஒரு 3 மணிக்கு வந்து நீங்கள் உங்களுடைய ரூம் போட்டு கிளம்பி அப்படியே சுற்றி பாருங்கள். உங்கள் ரூமுக்கு பக்கத்தில் ஏதாவது இடம் இருந்தால் கீழே நீங்கள் பகலில் பார்த்துக்கலாம், அல்லது ஏதாவது மால் அந்த மாதிரி இருந்தால் கூட நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. மற்றபடி சுற்றி பார்க்குற தெருவில் நடந்து போய் சுற்றி பார்க்கக்கூடிய இடங்களை வந்து 3 மணிக்கு மேலே பாருங்கள். அப்போ தான் வெயில் இல்லாமல் நல்லாயிருக்கும், டயர்டு இல்லாமல் நீங்களும் சுற்றி பார்ப்பீங்க. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.